தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மிக பாரியதொரு இனப்படுகொலையை இறுதி வடிவத்தை நினைவு கூர்ந்து வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினராகிய நாங்கள் எங்களுடைய பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை பரிமாறி வருகின்றோம். உண்மையிலேயே எங்களுடைய மக்களுக்கு எதிராக இந்த அரசினால் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை என்பது ஒரு ஆறாவடுவாக இன்றும் இருந்து வருகின்றது. எங்களுடைய மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் தங்களுடைய தேசத்திலே, தங்களுடைய தாயகத்திலே, தங்களுடைய பூர்வீக நிலத்திலே தங்களுடைய சுயநிர்ணய உரிமையுடன் தாயகம் தேசியத்தின் அடிப்படையில் வாழ்வதற்காகத்தான் அவர்களுடைய அரசியல் அபிலாஷையை கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே எங்களுக்கு எதிராக மிக பாரியதொரு மனித படுகொலையும் மிலேச்சத்தனமான மனித உரிமை மீறல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. இன்று முள்ளிவாய்க்கால் யுத்தம், அதாவது 2009ஆம் ஆண்டு தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் இன்று வரை அதற்கான நீதி கிடைக்கவில்லை. அதாவது அந்த விடுதலை போராட்டம் கொன்றொழிக்கப்பட்ட விதம் கொத்துக்குண்டுகளாலும் பாரதூரமான உலக அளவிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத மனித படுகொலைகளாலும் அந்த நேரம் ராஜபக்ஷாக்களால் அந்த இறுதி யுத்தம் நிறைவுறுத்தப்பட்டது. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இதற்கு ஒரு உள்நாட்டு நீதியை இந்த நாட்டிலே நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். எங்களுடைய மக்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் வென்றெடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே எங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் திரண்டிருக்கின்றோம். எங்களுடைய மக்களை பொறுத்தவரையிலே இன்று ஒரு தசாப்தம், 2வது தசாப்தத்தை அண்மித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு நீதியற்ற இனமாக, உள்நாட்டு நீதித்துறையின் வாயிலாக நீதியை பெற முடியாத இனமாக, எங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பாரதூரமான மனித உரிமை மீறல்களுக்கு ஒரு தீர்வை பெற முடியாத இனமாக மாறி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நாங்கள் இந்த உலக நாடுகளை கேட்கின்றோம். மனித உரிமைகள் ரீதியாக நாங்கள் உணவுக்கு உரித்தற்றவர்களாக, மருந்துகளுக்கு உரித்தற்றவர்களாக பச்சிளம் பாலகர்கள் கொன்றளிக்கப்பட்டார்கள். அவை அனைத்தும் அரச பயங்கரவாதமாகத்தான் இருக்கின்றது. இந்த அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒரு சர்வதேச நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். எங்களுடைய உரிமைகள் இந்த மண்ணிலே நிலைநாட்டப்பட வேண்டும். நாங்கள் இந்த வரலாற்று தாயகத்திலே வாழ்வதற்கு சகல வகையான ஏற்பாடுகளும் எங்களுக்கு கிட்ட வேண்டும். அதற்காக தொடர்ந்து நாங்கள் அரசியல் அபிலாஷையுடன் போராடி வருகின்றோம். எங்களுடைய பிரதேசங்களிலே நாங்கள் முள்ளிவாய்க்கால் வாரமாக இந்த வாரத்தை நான் தவிசாளராகிய நான், எங்களுடைய உப தவிசாளர் ஜனார்த்தனன் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருமாக நாங்கள் அதாவது இந்த நிலைப்பாட்டிலே எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் முதலிலே புத்தூரிலே ஆரம்பித்தோம் எங்களுடைய பிரதேச சபைக்கு முன்பாக. அதனைத் தொடர்ந்து ஊரணி பகுதியாக இருக்கலாம், அந்தந்த இடங்களிலே அந்தந்த பாசிய சாலைகளுடைய பங்களிப்பிலும் இந்த செயல் திட்டம் நடந்திருக்கின்றது. அதுபோன்று அன்னமார் கோயிலடி, அதுபோன்று நிலாவரை, அதுபோன்று அச்சுவேலி நகர பகுதியிலே நேற்றும் இன்றுமாக எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒரு பிரதேச சபை என்ற அழகு மாத்திரம் இதனை செய்ய வேண்டும் என்ற அல்ல, எங்களுடைய மக்கள் அதனை உணர்ந்து இளந்தலைமுறையினருக்கு இந்த கருத்தை கொண்டு செல்ல வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே நான் நினைக்கிறேன், உதயகம்மன்பில முன்னாள் அமைச்சர் சொல்லி இருக்கின்றார், எங்களுடைய இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வார்ப்பு என்பது ஒரு இனவாதத்தை, அதாவது சிறுவர்களிடத்திலே விதைப்பதாகவும், அதாவது பிரிவினையை விதைப்பதாகவும் இருக்கும் என்று. நாங்கள் நீதியை கோருவது சிங்கள மக்களுடைய பார்வையிலே அது இனவாதமாக இருந்தால், அது அதாவது இந்த நாட்டை கூறு போடுவதாக இருந்தால் அது அவர்களுடைய விளங்காத்தனமும் அவர்கள் இனவாத மமதைக்குள்ளும் பேரினவாத சிந்தனைக்குள்ளும் இருந்து சொல்லுகின்ற ஒரு கருத்தாகத்தான் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் வெலிகாமம் கிழக்கிலே இருக்கக்கூடிய இன்று கோப்பாய் சந்தியிலே செய்வது போன்று இருக்கக்கூடிய நகரங்களுடைய பகுதிகள் அனைத்திலும் இந்த நடவடிக்கையை செய்திருக்கின்றோம். இந்த நடவடிக்கை என்பது இன்னும் ஒரு தலைமுறையினருக்கு இன்று நாங்கள் மறப்போம் மன்னிப்போம் என்பது எங்களுடைய விடயத்திலே நடந்த வேதனைகளுக்கு தீர்வு அல்ல. எங்களுடைய விடயங்களின் அடிப்படையிலே எங்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த நீதி என்பது எங்களுடைய இனத்தை மீள்விப்பதற்காக, அதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்குவதாக அமைய வேண்டும். அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய பொதுவாக எங்களுடைய கிராமங்கள் அனைத்திலும் பல்வேறுபட்ட அரசியல் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் சனசமோட நிலையங்களூடாகவும் கோயில் நிர்வாகங்களூடாகவும் அதே நேரத்திலே பெற்றோரை
பிள்ளைகளை பலி கொடுத்த பெற்றோர், உறவுகளை பலி கொடுத்த உறவுகள் என்று அனைவருமாக ஒன்றிணைந்து செய்திருக்கின்றோம். நேற்றைய தினம் ஊரணியிலே அந்த மக்கள் 5 பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய சகோதரர்கள் அந்த நிகழ்வை செய்திருந்தார்கள். இவ்வாறாக பல இடங்களில் நாங்கள் செய்திருக்கின்றோம். உண்மையிலேயே எங்களுடைய உண்மைகள் மறைக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது எங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு அப்பட்டமான இனப்படுகொலையை மீள மீள கூறுவதும் அதன் வாயிலாக நீதியை பெறுவதுமாக இருக்கின்றது. நேற்று நாங்கள் நிலாவரை பகுதியிலே ஒரு 200க்கும் மேற்பட்ட சிங்கள மக்களுக்கு எங்களுடைய பிரச்சனையை தெளிவுபடுத்தி இருந்தோம். அதே நேரத்தில் அவர்கள் அந்த கஞ்சியை வாங்கி பருகியிருந்தார்கள். முற்போக்கான சிங்கள மக்களுடைய எண்ணங்களையும் அரசியல், அதாவது எல்லோருடைய மனங்களையும் நாங்கள் மதிக்கின்றோம். அதே நேரத்திலே இனவாதிகளையும் பேரினவாதிகளையும் என்றைக்குமே நாங்கள் எதிர்க்கின்றோம். அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நேற்று பருகிய போது அந்த தாய்மார்களிடத்திலே சோகம் தெரிந்தது. ஆகவே முழு சிங்கள மக்களும் எங்களுக்கு எதிரானவர்களோ அல்லது எங்களுக்கு விரோதமானவர்களோ அல்ல, சிங்கள பேரினவாதம் தான் எங்களுக்கு விரோதமானது என்பதையும், சிங்கள மக்கள் எங்களுடைய உறவுகள், ஆனால் எங்களுடைய இனத்தினுடைய உரிமைகள், எங்களுடைய அரசியல் அபிலாஷைகள், எங்களுடைய தாயகம் தேசிய சுய நிர்ணயத்தை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு ஒன்றை எங்களுக்கு வழங்குவதற்கு என்றைக்குமே சிங்கள மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம்.